மாநாடு போல் நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார கூட்டத்திற்கு யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? என்னது மாநாடா? என்னையா இது? சுத்தி முத்தி கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் சுத்தி எங்க பார்த்தாலும் காய்ச்சேரா இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒத்தைக்கு ஒத்த நின்று யாரும் இல்லாத கடையில யாருக்கியா டீ ஆத்துற அப்படிங்கிற கதையா பயங்கரமா ஆத்தாத்துன்னு ஆத்திட்டு இருக்காரு. இந்த காலி சேர் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் திமுக ஆட்சியோட லட்சணத்தை இன்னைக்கு பிரதிபலிச்சுட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர், ஆளுங்கட்சியோட தலைவராக வேற இருக்காரு. அவர் பேசையிலேயே இப்படி காலி சேர் அப்படின்னா மற்றவங்களோட நிலைமையில நினைச்சு பாருங்களேன். மிகவும் பரிதாபத்துக்குள்ள நிலைமை அன்னைக்கு திமுகவோட நிலைமை போயிட்டு இருக்கு. சாரி திமுக, வேற வழியே கிடையாது. மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் பண்றதுக்காக சிவகங்கைக்கு போயிருக்காரு. டிப்டாப்பா போனாரு, முன்னேற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு அவருடைய சமூக வலைதளத்துல எல்லாம் ட்வீட்லாம் பண்ணாரு. நான் சிவகங்கைக்கு வர்றேன், அங்க லட்சக்கணக்கான மக்கள் கூட போறாங்க அப்படின்னு பயங்கரமான வழக்கம் போல பயங்கரமான பில்டப்லாம் இருந்தது. அந்த பில்டப் அப்படியே எடுத்துட்டு வந்து சுண்டி டிவி காரணம், கருணாநிதி டிவி காரணம், அவன் ஒரு பக்கெட்டு விளம்பரம் பண்ணா எல்லா விளம்பரத்தையும் பண்ணிக்கிட்டு கிரவுண்டை பார்த்தீங்கன்னா பக்காவா ரெடி பண்ணியிருந்தாங்க. சரியான ஒரு குவாலிட்டியான மேட்டை விரிச்சு 1,00,000 சேரை எண்ணி போட்டிருக்காங்க. ஸ்டேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டெக்கரேஷன், பக்கா மாசா இருந்துச்சுன்னு சொல்லலாம். யார் வீட்டு காசுலடா இப்படி செலவு பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு பயங்கரமான ஏற்பாடெல்லாம் இருந்தது. நிகழ்ச்சி தொடங்கின உடனே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டேஜுக்கு வர்றாரு. ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி சேர் கூட கிடையாது, பக்கா மாசா இருந்துச்சு. எல்லாருமே ஆஜராக இருந்தாங்க. குறிப்பாக ப. சிதம்பரம், முன்னாள் ரீகவுண்டிங் மினிஸ்டர், காங்கிரஸை சேர்ந்த ப. சிதம்பரம் உட்கார்ந்துருந்தாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கூவத்தூர் மாமா கருணாசா, முக்குளத்தூர் எலிப்படையோட தலைவர் அவரெல்லாம் வேற மேடையில் உட்கார்ந்துருக்காரு. இப்படி எல்லாரும் மேடையில் உட்கார்ந்துருக்கையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய வீர உரையை நிகழ்த்துறதுக்காக துண்டுச்சீட்டோட போறாரு. துண்டுச்சீட்டை அந்த போடியத்தில் வச்சுக்கிட்டு அப்படி எட்டி பார்த்த உடனே அவருடைய நெஞ்சே அடைச்சு போற அளவுக்கு பேரதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 சேரை ஃபுல்லாக நிரப்பி போட்டிருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேச வரையில 99,500 சேர்கள் எம்டியா இருந்திருக்கு. இந்த தகவலை பார்த்த உடனே நானே முதல்ல நம்பல. என்னையா திமுக காரங்க சர்வசாதாரணமாக கூட்டத்தை கூட்டுவாங்க, கூட்டத்தை கூட்டுறதுக்காக குவார்டரு, கோழி பிரியாணி, காந்தி நோட்டு என்ன வேணாலும் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அதனால இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைச்சேன். ஆனால் அந்த வீடியோ பார்க்கையில தான் உண்மையிலேயே அங்கே எம்டி சேர்கள் இருந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் இன்னைக்கு தெரிய வருது. திமுகவை மக்கள் புறக்கணிக்க தொடங்கியிருக்காங்க. திமுக காரவங்க குவார்டர் கொடுத்தாலும் கோழி பிரியாணி கொடுத்தாலும் மக்கள் வர தயாரா இல்லை அப்படிங்கிறத இந்த காலி சேர்களை பார்க்கையில நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நான் பாராட்டி ஆகணும். 99,500 காலி சேர்கள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த துண்டு சீட்டில் இருக்கிறத படிச்சுட்டு தாண்டா போவாங்க இந்த கோட்டச்சாமி அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1 நிமிடம் 2 நிமிடம் இல்லை, கிட்டத்தட்ட 30 நிமிடம் இந்த காலி சேர்களோட பேசியிருக்காரு. அந்த கொடூரமான காட்சிகளை நீங்களே பாருங்க. பேருந்து பயணம் செய்யக்கூடிய பெண்கள் கிட்ட பேட்டி எடுத்திருக்கிறாங்க. பேட்டி எடுத்தவரும் ஒரு பெண் செய்தியாளர். அதுல பெண்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அதுல தமிழ்நாட்டுடைய பல்வேறு தவறு செய்தது காரணமாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சியோட நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, அவங்களை கைது பண்ணி விரைவா வழக்கு நடத்தி தகுந்த தண்டனை பெற்றுத் தரும். கலைஞர் மகளிர் உரிமை தொகை புதுமை பெண் மாவட்ட கைது செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில சிட்டிங் அமைச்சர்கள். இதுலயும் ஒரு கொடுமை என்ன தெரியுமா, இவ்வளவு காலிச்சேர்கள் இருந்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொடக்கு போட்டு சுண்டி விட்டு பேசியிருக்காரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர்ல கொங்கு பெல்ட்ல திமுக எல்லா தொகுதிகளையும் இழந்தது. ஆனா இந்த வாட்டி அங்கேயும் தட்டி தூக்குறோம், அங்கேயும் ஸ்வீப் பண்றோம் அப்படின்னு ஆங்கிலத்துல எல்லாம் பேசியிருக்காரு. 2021 எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியாத நெருக்க மண்டலத்தை இந்த மாதிரி திமுக தான் ஸ்வீப் பண்ண போது சொல்றாங்க. இப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பில்டப்பா பேசின உடனே கீழே இருந்த உடன்பிறப்புகள், ஐயா இங்கேயே நாரி கிடக்கு, ஃபுல்லா காலி சேரா இருக்கு, கூப்பிட்டா ஒருத்தம் கூட திமுக கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறான், இதுல வேற கொங்கு பெல்ட்டை தட்டி தூக்குறோன்னு சொல்றீங்களா அப்படின்னு திமுக காரவங்களே புலம்புனதை காண முடிஞ்சது. இப்படி முதலமைச்சரோட நிலைமையே ரொம்ப பரிதாபமா இருக்கேல, மற்றவங்களோட நிலைமையை சொல்லவா வேணும், ரொம்ப மோசமாக இருக்கு.
நேற்று உதயநிதி ஸ்டாலின் கூட பிரச்சாரத்துக்கு பந்தாவா போயிருக்காரு. கிட்டத்தட்ட 100 கார்களோட தடால் புடாலா போயிட்டு இருக்காரு. முன்னாடி நின்றுட்டு அப்படியே கையை அசைச்சுக்கிட்டு லட்சக்கணக்கான ஆட்கள் நிற்கிற மாதிரி பயங்கரமான பந்தாவோட ஸ்டாலின் தான் வர்றாரு, உதயநிதி ஸ்டாலின் தான் வர்றாரு அப்படின்னு பாட்டை போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. கீழே கேமராவை காட்டுறாங்க. ஒரு ஈக்காக கூட இல்லை ரோட்டில் நிற்கிற 1-2 பேர் கூட உதயநிதி ஸ்டாலினை மதிக்கல அப்படிங்கிற கொடூரமான வீடியோ இன்னைக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. எப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்கே எம்டி சேர்ல பேசிட்டு இருக்காரோ அதே மாதிரி மகன் உதயநிதி ஸ்டாலின் எம்டி ரோடோட டாட்டா காட்டிட்டு போயிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள் இன்னைக்கு கிண்டல் பண்ணி பேசிட்டு வராங்க. அடுத்த தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். நம்முடைய சேனல்ல வருகின்ற 16ஆம் தேதி சின்னப்பா கணேசன் ஜி எழுதி இயக்கிய ஹிந்துடா அப்படிங்கிற ஒரு திரைப்படத்தை வெளியிட இருக்கோம். உங்களுடைய ஆதரவு நிச்சயமா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஆதரவு கொடுங்க. இது ஒரு புறம் இருக்கல, திமுக அமைச்சர்களையும் எம்எல்ஏக்களையும் மக்கள் வதம் பண்ணிட்டு வர்றாங்க. எல்லா இடத்துலையும் ஓட விரட்டி அடிச்சுட்டு வராங்க. செந்தில் பாலாஜி இருக்கார்ல, கரூர்ல இருந்து தோத்துருவோம் அப்படிங்கிறதுனால தப்பிச்சு கோயம்புத்தூருக்கு ஓடி இருக்கார்ல, அங்கேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் கடுமையாக செந்தில் பாலாஜியை எதிர்த்துட்டு வராங்க. நேற்று தடால் புடலா தன்னுடைய படை பரிவாரத்தோட ஓட்டு கேட்கறதுக்காக போயிருக்காரு. ஒரு பாட்டியம்மா மாடியில் நின்றுக்கிட்டு ஐயா என்னையா அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு செய்கிற வீடியோ இன்னைக்கு செம வைரலாக போயிட்டு இருக்கு. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னும் லிஸ்ட் நிறைய இருக்கு. ஒரு சில லிஸ்ட்டை மட்டும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். கும்பகோணத்தில் சாக்கோட்டை எம்எல்ஏ அன்பழகன் இருக்கார்ல, அவரை மக்கள் ஓட விரட்டி இருக்காங்க. பாருங்க. வர சொல்லுங்க. என்ன வேணும் நீங்க கேட்கறது விட்டா என்ன கேளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி, நான் பெரிய ஐ தெரியுமா, நான் பெரிய திமுக காரன் தெரியுமா, நான் பெரிய மினிஸ்டர் தெரியுமா அப்படின்னு பந்தாவோட ஒரு கிராமத்துக்கு ஓட்டு கேட்க போயிருக்காப்ல. ஐ பெரியசாமியை மக்கள் வச்சு செஞ்சிருக்காங்க. நீ எவனா இருந்துட்டு போ, யாரா இருந்துட்டு போ, எங்க கிராமத்துக்கு 5 வருஷமா நீ என்னத்தை செஞ்சு கிழிச்ச அப்படின்னு ஐ பெரியசாமியை மக்கள் நாரா கிழிச்சிருக்காங்க. எங்க வேணாலும் போய் சொல்லுங்க. இந்த ஊரு கெட்டு போச்சு, நல்லா கெட்டு போச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் போற இடம்லாம் வசமா வாங்கி கட்டிட்டு இருக்காப்ல. போன வாரம் தான் ஒரு ஊருக்குள்ள டிப்டாப்பா போனாப்ல. அங்க பெண்கள் எல்லாமே அனிதா ராதாகிருஷ்ணனோட சட்டையை பிடிச்சி, யோ இந்த ஊருக்கு என்னத்தை செஞ்ச, தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னேன், தண்ணி பஞ்சத்தை போக்குறேன் அப்படின்னு சொன்னேன், என்னத்தை செஞ்சு கிழிச்ச அப்படின்னு நாரா கிழிச்சாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கிற தெருவுக்கு டிப்டாப்பா போயிருக்காரு. இஸ்லாமியர்கள் நம்மளை எதிர்த்து பேச மாட்டாங்க, அப்படி எதிர்த்து பேசினா பிஜேபி உள்ள வந்துடும் பாய் அப்படின்னு சொன்னா பேசாம இருந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அனிதா ராதாகிருஷ்ணன் டிப்டாப்பா போயிருக்காப்ல. அங்க இஸ்லாமிய பெண்கள் கிளி நாரா கிழிச்சிருக்காங்க அனிதா ராதாகிருஷ்ணனை. அந்த வீடியோவை இன்னைக்கு மக்கள் காரி துப்பி ஷேர் பண்ணிட்டு வராங்க. உதயசூரியன் சின்னத்தில் தாருங்கள் என கேட்டு இதோ உங்கள் இல்லங்களை தேடி உங்கள் அன்பான ஆதரவை நாடி வருகை தந்து கொண்டிருக்கிறார். அவங்க இங்க வர விடுங்கடா. இப்படி மக்கள் காரி துப்பி என்னத்தை தான் கிழிச்சாலும் திமுக காரவங்க திருந்துற மாதிரியே இல்லை. நேற்று கூட மணச்சநல்லூர் எம்எல்ஏ கிட்னி திருட்டு புகழ் கதிரவன் அப்படின்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஓட்டு கேட்கறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. அந்த கிராம மக்கள் ஒரு கோரிக்கையாக கேட்டிருக்காங்க, ஐயா நீங்கள் 5 வருஷமா கடந்த 5 வருஷமா பில்டப்பை மட்டும் கொடுத்துட்டு இருக்கீங்க, எங்களுக்காக என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க அப்படின்னு அந்த மக்கள் கேட்ட உடனே இந்த கதிரவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, லூசு கல்யாணம் பண்ணோன்னா உனக்கு இதாயிருமா அப்படின்னு கொச்சையா பேசியிருக்காங்க. அந்த வீடியோவை பாருங்க. கல்யாணம் நடக்கணும்னா
சரி சொல்றது கேளு. உடனே கல்யாணம் நடந்தோடனே சாயந்தரம் இது பண்ணா இதாகாது, புரியுதா? போலாம் போலாம். ஏய் ஏய் ரவி போலாம் ரவி. இங்க பாரு, ஏய் ஒரு நிமிஷம் இரு. ஏய் ஏய் இங்க பாரு லூசு. ஏய் லூசு, என்னை பாருங்கிறல்ல. இங்க பாரு, ஏய் இவ்வளவு பேசுறல்ல, கோரிக்கை தானே. 10 மாசத்துக்கு முன்னாடி நான் தானே வந்தேன். அதுக்கு சம்பந்தமா நீ கேட்டு நீ என்னை தேடி வந்தியா? நீ ஒரு தடவை நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. இதுக்கெல்லாம் பண்ண முடியாது. போலாம் போ, போலாம் போ. நீ ஓட்டு போட வேணாம் எனக்கு, போதுமா? என்ன தெனாவட்டு பேச்சு பாத்தீங்களா? இந்த தெனாவட்டு பேச்சுக்கே திமுக காரவங்களுக்கு மக்கள் ஓட்டே போடக்கூடாது. மறுபடியும் ஓட்டு போட்டு இவங்களை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தா அந்த கிராமத்தை எல்லாம் சும்மாவே விட மாட்டாங்க, சூறையாடிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு. எல்லாரையும் ஊருக்குள்ள விட்டு தான் மக்கள் அடிப்பாங்க. ஆனால் மணப்பாறை எம்எல்ஏவை ஊருக்குள்ள விடவே இல்லை. ஊர் எல்லையிலே மறைச்சு மக்கள் செமையா வச்சு செஞ்சிருக்காங்க பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கன்றாவியான ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு பாருங்க. நேத்து ஐபிஎல் மேட்ச் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று நான் கார்ல புதுக்கோட்டையில இருந்து திருப்பத்தூர் போகும்போது ஐபேடை வச்சுக்கிட்டு மேட்ச் பார்த்தேன். என்ன ஆயிடுச்சு ரிசல்ட் தெரியுமா உங்களுக்கு? டெல்லி தோத்துருச்சா, சென்னை நீ வச்சு பெற்றுச்சா? அதுதான் கருமம் கருமம். இந்த கருமம் பிடிச்ச ஸ்கிரிப்ட் எல்லாம் எவன் எழுதி கொடுக்குறான் அப்படின்னு எனக்கு தெரியல. கிறுக்குத்தனமா பேசுறாங்க பாத்தீங்களா? அதாவது சென்னை ஜெயிச்சிருச்சான், டெல்லி தோத்துருச்சான், சென்னை ஜெயிச்சதுனால நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு என்ன மாதிரி பில்டப்பு. சரி, அடுத்த மேட்ச்ல டெல்லி ஜெயிச்சிருது, சென்னை தோத்த உடனே முதலமைச்சர் ஒத்துக்குவாரா? இனிமே அவ்வளவுதான், திமுக அவ்வளவுதான் அப்படின்னு ஒத்துக்குவாரா? என்னத்தை பேசுறாங்க அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. தோல்வி பயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னத்தை பேசணும் அப்படின்னு தெரியாம பயங்கரமா உளறிட்டு இருக்கிறத காண முடியுது. ஏன்னா எங்க போனாலும் மக்கள் எம்டியா விடுறாங்க, எம்டி சேரோட தான் பேசிட்டு இருக்காரு. அதனால என்ன பேசணும்னு புரியாம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கைகாலம் உதற தொடங்கியிருக்கு அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வர்றாங்க. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்க. நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பாரத் வாஸ் சேனலுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். நன்றி.